ஒரு இளைஞன் இருந்தான். அவன் காலை நேரம் ஜாக்கிங் போவான். அப்படி ஜாக்கிங் போகிறப்போ ஒரு நடுத்தர வயதுக்காரர், அவனோட ஒரு 10-15 வயசு வச்சாக்கிறவர், அவரும் அவன் முன்னாடி ஜாக்கிங் போயிட்டுருப்பார். இப்படி போயிட்டு இருக்கப்போ எப்போ பார்த்தாலும் அவர் முன்னாடி போயிட்டு இருப்பான். இவன் கொஞ்சம் லேட்டாகி வரங்காட்டி அவருக்கு முன்னாடி போகிற மாதிரி இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சா, இந்த ஆளை எப்படி நாம் மிந்திரோம், இன்றைக்கி இந்த ஆளே முன்னாடி போயிட்டு இருக்கிறான், இவன் எப்படியாவது நம்ம மிந்திரோன்னு சொல்லி கூட ஒரு 100 அடிக்கு முன்னாடி இருக்கிறப்ப மனசுக்குள்ளே திட்டம் போடுறான். அப்படி திட்டம் போட்டு என்ன பண்ணுறான், கொஞ்சம் வேகத்தை கூட்டி அப்படியே வந்துட்டுருக்கிறான். அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ அந்த இளைஞனுக்கு மனசுக்குள்ளே ஓடுது, சீக்கிரம் அந்த ஆளை முந்திட்டு ஓடணும், இன்னி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு 4-5 தெரு தான் இருக்குது, அதுக்குள்ளே அந்த ஆளை பிடிச்சி மிந்திட்டு போயிடணும்னு சொல்லி போட்டு வேகமாக ஓடுறான். மெதுவாக அந்த ஆளை நெருங்கிட்டான். அப்புறம் இன்னும் 100 அடி தான் இருக்குது. வேகத்தை நல்லா வேகமாக கூட்டி ஓடுறான். இப்போது பார்க்குறீங்க பார்த்தா ஏதோ ஒலிம்பிக்ஸ் பந்தயத்தில் 2 பேர் கலந்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தெரியுது. அவர் எப்பவும் போல் நார்மலான வேகத்தில் ஓடிவான். இவன் என்ன பண்ணுறான், அந்த ஆளை பிடிச்சி மிந்தி ஓடணும்னு சொல்லி போட்டு ஓடி அவர் பிடிச்சிட்டான். கடைசியில் உள்ளுக்கு அந்த ஆள் ஓடி பிடிச்சிட்டான்னா அந்த ஆளை மிந்திட்டு முன்னாடி போயிட்டான். கடைசியில் என்னாச்சு, உள்ளுக்குள்ள அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்பாடா, இந்த ஆளை மிந்திட்டேன்ப்பா, இத்தனை நாள் இந்த ஆளை மிந்தவே முடியல, இன்றைக்கி இந்த ஆளை நான் மிந்திட்டேன், இதுக்கு எவ்வளோ ஆடுபட்டு வேகமாக ஓட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறேன். அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அவரோட ஊக்கில் அப்படியே வந்துட்டுருக்காரு. அவருக்கு இளைஞன் போட்டி போட்டதே தெரியாது, யாருக்கு, பின்னாடி வந்துட்டு இருந்தவருக்கு. ஆனால் இவன் என்ன நினச்சிட்டான், அவரு கூட போட்டி போட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இவன் நினச்சிட்டுருக்கிறான். சந்தோஷம் சற்று அடங்கிய பின் தான் அந்த பாதை அவன் திரும்பி பார்க்குறான். என்னென்னா, அந்த ஆளை தோக்கடிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு ஓடி வந்தானே இல்லையா, அவன் போக வேண்டிய தெரு விட்டுட்டு 6-7 தெரு என்ன தாண்டி வந்துட்டானான். இப்போ வந்த வழியை திரும்பி அத்தனை தூரத்துக்கு கலந்து மறுபடி வீட்டுக்கு போனான். நம்ம அப்போ தான் அவனுக்கு தோணுது, ஆகா நமக்கு சம்மந்தமேலாம் ஒருத்தனை போட்டி நினச்சிட்டு ஓடி வந்துடும், என்னாச்சு நம்ம வீட்டுக்கு போகிற வழி விட்டு போட்டு எங்கேயோ வந்துட்டுமே, கேரகமே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு போனான். நம்ம இது என்ன விஷயம்னா, நம்முடைய நேரத்தையும் சக்தியுமே மற்றவங்கள விட நம்ம வெற்றிகரமான ஆளுங்க, ஜெயிக்கணும், மற்றவங்களை ஜெயிச்சு வாழணும்னு சொல்லி போட்டு முக்கியமானதுன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கிறதுல என்ன ஆயிடுது, செலவழிச்சிட்றோம். நம்ம வாழ்க்கையும் அப்படி வீணாக பண்ணிடுறோம். நம்முடைய பொறுப்புகளை மறந்துடுறோம். நாம் பயணம் செய்ய வேண்டிய பாதைகளையே நம்ம மறந்து போயிடுறோம். நமக்கென்று இருக்கக்கூடிய வேலைகளை செய்ய நாம் தவற விட்டு விடுகிறோம். அதனால் என்ன ஆகுது, நமக்கு நம்ம உண்மையாலுமே எதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோமே தெரியாமல் விட்டு போட்டு எங்கேயோ போய் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களை பூரா இழந்துடுறோம் அப்படிங்கிற நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.